ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ஒரு ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் உருளைக்கிழங்கு ஊறுகாய். நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒருவரோடு பேசும்போது அந்த பேச்சு உங்களுக்கு கோபத்தையோ தாழ்த்தி பேசுவதாகவோ இருந்தால் அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். ஓகே, இப்போது நான் இது உருளைக்கிழங்குல ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இது நம்ம ஒரு வித்தியாசமாக உருளைக்கிழங்குல ஊறுகாய் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் இது 7 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 7 பூண்டை கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். முழு கொத்தமல்லி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 5 எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பாதி பாதியாக புட்டு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது. இதை செஞ்சு 2 நாளைக்கு அப்படியே வச்சுடுங்க. அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். 1 வாரம் இல்லை 10 நாளில் முடிச்சிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறின உடனே நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மிக்சியில் போட்டு நான் இதை பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இது உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக எடுத்து இதை வெட்டி நான் வேக வச்சேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சு நான் இதை வச்சுருக்கேன். இது தோலை உரிச்சிட்டு இதில் நம்ம இப்போது 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு புளிப்பு வேணும், அதுக்காக நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கிறோம். இது ஒருவேளை நீங்கள் உப்பு போடாமல் வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுக்கோங்க. இன்னொன்று, ரொம்ப வெந்துடக்கூடாது. உருளைக்கிழங்கு 80% வெந்தால் போதும். இல்லாட்டினா ரொம்ப கொலன்னு ஆகிடும். நீங்கள் கிண்டுனீங்கன்னா முழுசாக இருக்காது. அப்புறம் இந்த நான் பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் 5 பச்சை மிளகாய் முதலே போட்டிருக்கோம், ரொம்ப உரைக்கும். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே இந்த இதில் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்குல நம்மளோட எம்மி உருளைக்கிழங்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை 2 நாள் நீங்கள் வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் சாப்பிட்டு முடிச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.